உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிக கட்சியோட தற்போதைய பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுத்த கூட்டணி யாரோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய முன்னெடுப்பில் உருவானது தாங்க தேமுதிக கட்சி. அந்த விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாதால அந்த தேமுதிக கட்சியை தொடர்ந்து வழிநடத்துறது விஜயகாந்தோடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத மேலும் அவர் ரொம்ப உடல்நிலை மோசமானதால தற்போதைய தேமுதிக கட்சியை யார் நிர்வாகம் பண்றது, யார் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பொதுக்குழு கூட்டி உடனே தேமுதிகவோட பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்து தான் இருந்தோம். தேர்ந்தெடுத்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேச்சு பேசினாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம். தொடர்ந்து அவங்க அடுத்த கூட்டணி யார் கூட இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து அவங்க முன்னாடி வைக்கப்படுது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பொதுச் செயலாளர் ஆன உடனே முன்னாள் முதலமைச்சருக்கு மரியாதை செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்க முன்னாள் முதலமைச்சர்களுக்கு நினைவிடத்துக்கு சென்று மாலை மரியாதை அணிவித்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் நினைவிடத்தில் அனுமதிப்பட்டது. உடனே அவங்க மாலை அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த இடத்துல அனுமதி அவருக்கு கிடைச்சது. உடனே அங்கே மாலை அணிவிச்சு அவங்களுடைய இந்த பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு இதுவை காமிச்சாங்க. உடனே அடுத்தது கலைஞர் நினைவிடத்துக்கு போகணும், கருணாநிதியோட நினைவிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் போன உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அனுமதின்றது மறுக்கப்படுதுங்க. அந்த இடத்துல கட்டட வேலை நடக்குதுனோ, அதனால உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே இதை வருத்தப்பட்டு ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், எனக்கு அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாளைக்கு மட்டும் அந்த இடத்துல அவருக்கு அனுமதி வழங்கப்படுறது, அன்னைக்கு மட்டும் அந்த கட்டட வேலைகள் நடக்கலையா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமா சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி உடனே அங்கே இருக்க தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி உரை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அடுத்த கூட்டணி யாரோட அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, அடுத்தது தேமுதிகவோட எந்த கட்சியோட கூட்டணி வைக்குன்னா, யார் தேமுதிகவோடைய கட்சியாளர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரீங்களோ அவங்களோட நிலம் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. தேமுதிக கட்சி யாரோட கூட்டணி வைக்குதோ அவங்க தான் தமிழ்நாடு தேர்தலில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். 2016 நாங்கள் எப்படி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தோமோ அதே போல தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டோம். தேமுதிகவோட கூட்டணி இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சியை அமைக்க முடியாது. அதனால எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். நீங்க இதை தெரிஞ்சுக்கின்னு யாரு வேணா கூட்டணிக்கு வரலாம். நல்லா நினைச்சு பாருங்க, யாரு வேணா கூட்டணிக்கு வரலாம். ஆனா ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கண்டிப்பா தரேன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி எழுதுறாங்க பாத்தீங்களா, முடிவு செய்யறாங்க பாத்தீங்களா, அப்பவே கைப்பட எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தேமுதிக கட்சி விஜயகாந்தால ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வளரணும்னு ஆசைப்படுது. இன்னைக்கு கூட்டணிக்கு யாரு கூட வேணா கூட்டணி வச்சுக்கிறோம், ஆனா எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாதான் நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தேமுதிக கட்சியோட போயிட்டு இருக்கு. சரி, இதோட சேர்ந்து தேமுதிகவோட பலம் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது இந்த தேர்தலை தெரியும் தேமுதிகவோட கட்சியோட பலம் என்னன்னு சொல்லிட்டு. இதனால தேமுதிக கட்சியோட எந்த கூட்டணி போகும்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த ராஜ்யசபா சீட்டு கனவு பலிக்குமா பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் கிட்ட வரும்போது தான் தெரிய வரும். பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஆன உடனே அவங்க ஒரு திட்டத்தை வகுத்துருக்காங்க. ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கட்சிக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த திட்டம் செயல்பட்டு நல்ல முறையில் கிடைக்குமா, தேமுதிகவோட கட்சியோட வருங்காலம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய நல்ல வழியில கொண்டு செல்லுமா, தேமுதிகவோட கட்சியோட அடுத்து வருங்காலம் என்ன ஆகும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சரியான பாதையில தேமுதிகவை இட்டு சொல்லுவாங்களா, இல்ல தேமுதிக அப்படின்றது விஜயகாந்தோடைய சகாப்தமா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து இந்த வருங்கால தேர்தலை தான் பார்க்கலாங்க. தேமுதிக அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்குதா, இல்ல அவங்களுடைய நினைப்பு எல்லாமே தவிடுபடி ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் காட்டி கொடுத்துரும். பார்க்கலாம் அவங்களோட வியூகம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு.